உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மென்மையாகத்தான் சொன்னார், மலேரியா போல டெங்கு போல ஒழிக்க வேண்டும் என்று. மலேரியாவுக்கும் டெங்குக்கும் சோசியல் ஸ்டிக்மா இல்ல, அதை ஒரு அருவருப்பா சமூகம் பார்க்காது. அருவருவாக பார்க்கிற ஒரு சனாதனத்தை சொல்லணும்னா முறைப்படி ஒரு காலத்தில் தொழுநோய் இருந்தது, இப்ப ஹெச்ஐவி இருந்தது. எங்களை பொறுத்தவரை ஹெச்ஐவி தொழுநோயை போல ஹெச்ஐவி போல சமூக அவலம் நிறைந்த ஒரு நோயாகத்தான் நம்ம பார்க்கணும். ஒன்று. இன்னொன்னு, சனாதர்மத்தை கடைபிடிங்கன்னு பிரதமர் சொல்றாரு. அவர் உள்ளபடியே கடைபிடிச்சிருந்தா இத்தனை வெளிநாட்டுக்கு போயிடக்கூடாது. ஏன்னா ஒரு நல்ல இந்து வெளிநாடு கடல் கடந்து போகக்கூடாது. உனக்கு ஊர் சுத்துறதே வேலை. சனாதர்மத்தை மீறி ஊர் சுத்துற ஒரு ஆளு சனாதனத்தை காப்பாத்துங்கன்னு சொல்றது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். இந்த அயோக்கியத்தனத்துக்கு இன்றைக்கு அமைச்சரவையை கூட்டி சனாதனத்தை பற்றி நன்றாக பேசுங்கள், பரப்புங்கள். நேற்றைக்கு நான் சவால் விட்டுருக்கேன் பிரதமருக்கும் அமித்ஷாவுக்கும். 4 வருடத்தை பற்றி சனாதனத்தை பற்றி விளக்க வேண்டும் என்று, தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால், அல்லது விவாதம் நடத்தி அதுதான் சரி என்று சொன்னால், திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் எங்களுடைய தலைவருடைய அனுமதியோடு சொல்கிறேன், மோடி அவர்களே, அமித்ஷா அவர்களே, 10 லட்சம் பேர் அல்ல 1 கோடி பேரை டெல்லியிலே திரட்டுங்கள். உங்க சங்கராச்சாரி எல்லாத்தையும் மேல உட்கார வை, உங்க எல்லா சாமாரியும் கொண்டுட்டு வா, வில்லு அம்பு கொடுவா கத்தி எல்லாத்தோடையும் ஒரு பக்கம் நிக்க வச்சுக்க. நான் வெறும் பெரியார் புத்தகத்தோட அம்பேத்கர் புத்தகத்தோட வரேன். மீண்டும் சொல்றேன், டெல்லியில வை. ஏன்னா நீங்க எல்லாம் மகா விஸ்வகுரு பிரதமர், அவர் என்ன ஜெகத்குரு. அந்த ஜெகத்குருக்கு முன்னாடி விஸ்வகுரு நான் சாதாரணம். அது உங்க பார்வையில சாதாரண பஞ்சம சூத்திரன். நீ கூப்பிட்ட இடத்துக்கு மாவன நான் வர்றேன். எனக்கு ஹிந்தி தெரியாது, ஆங்கிலத்தில் தான் பேசுவேன். அது உனக்கு புரியல, நான் பொறுப்பு இல்லை. எனவே சொல்லுகிறேன், இந்த மேடையில் உதயநிதி அவர்கள் பேசியது மென்மையான பேச்சு. என்னை கேட்டால் இன்னும் கடுமையாக பேசுவேன். ஆகவே சனாதனத்தை எதிர்த்து பேசுவதற்கு உங்களிடத்தில் யாராவது ஆள் இருந்தால் மீண்டும் தமிழர் தலைவர் முன்னிலையில், இந்த தலைவர்கள் முன்னிலையில் சவால் விடுகிறேன். டெல்லியிலே எங்கு வேணாலும் நாள் குறியுங்கள், ராஜா வருவதற்கு தயாராக இருக்கிறேன்.